நான் ஆரோக்கியமா இருந்தா, நான் ஆவிக்குரிய இதுல நல்லா இருந்தா தான் நீ நல்லா இருக்க முடியும். ஏன்னா உனக்கு நான் ஊழியம் செய்ய முடியும். உனக்கு நான் ஊழியம் செய்யணும்னா நான் நல்லா இருக்கணும்ல. அப்ப நான் நல்லா இருக்கிறது நீ என்ன செய்யணும்? நீ அதை செய்ய மாட்டேன்னா, நீ அதை செய்யலைன்னா அப்ப நான் எப்படி நல்லா இருக்க போறேன்? நேபாள் மாலையில 30 பேருக்கு வேண்டியது இல்லையா? காத்துக்கொண்டா உயிர் பிச்சை எது கொடுத்தாரு? யாருக்கு நான் ஊழியம் செய்ய போறேன்? உனக்கு தானே, ரைட்டா? அப்ப உன்னுடைய பிரதான கடமை என்ன? ஜெபிக்கிறது. எந்த ஊழியத்து மூலம் நீ நன்மை பெறுகிறாயோ அப்ப அதுக்கு நீ ஜெபம் பண்ணு. வாங்குறோம், அதே ஜெபம் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி எங்களுக்காக வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் ஐயா எத்தனை முறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க கேட்கிறேன். பவுல் ஐயா விடு, ஆண்டவரே கேட்டார், நல்லா தாங்க முடியல, 1 மணி நேரம் வந்து எங்கூட ஜெபம் பண்ணுங்க. அவரே கேட்டாரா இல்லையா? அடிச்சுச்சா? அவருக்கே இந்த கதினா நான் ஏமாத்துறோம். அப்ப நான் கூட்டம் மட்டும் வருவாங்களா என்ன? இல்ல. எனக்கு அருமையானவர்களே, காலங்கள் மிக கொடுமையாக மாறிக்கொண்டு வருகிறது. இது சொன்னல, இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-10 இன்னும் உங்க ஃபேமிலி டிஸ்கஷன்ல நல்லா தியானம் பண்ணுங்க. என்ன எனக்கு அருமையானவர்களே, இனி காலம் சொல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்பாரா. அதெல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக வந்தாச்சு. மரணதா. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமென். கர்த்தர் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராக. ஆமென். கர்த்தர் சமூகத்தை உங்கள் முன்பதாக போக செய்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.